ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேனல்ல. ஸோ அந்த வரிசையில எம்சிசி ஆல் இந்தியா கோட்டால வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரவுண்ட் 1க்கும் அண்ட் ரவுண்ட் 2க்கும் உள்ள கட் ஆஃப் ரேஞ்ச் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் இயர் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2024-25 பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாயிருக்கு. ஸோ இந்த இயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது எதனால அப்படிங்கறதுனா பாத்தீங்கன்னா அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்ஸ் எடுத்தனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத டோட்டலா ஒன் பை ஒன் அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்னு கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதனால மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து அதிகம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி விட மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் பண்றது மூலம் பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 254 கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா அதுல மைனஸ் வந்து 7 குறைஞ்சு உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல 247 க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 235 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 235ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 மைனஸ் ஆகி உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 206 கட் ஆஃப் ரேஞ்ச்ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு கொடுத்திருக்காங்க. செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. காஞ்சிபுரம்ல லொகேட்டா இருக்கக்கூடிய காலேஜ். சோ இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1ல 250க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 250ல -27 டிகிரிஸ் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல 223க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க சென்னை கேம்பஸ். சோ இந்த கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 263க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் லெவல் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல 252க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சென்னையில லொகேட்டா இருக்கு. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 304 கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு 31 டிகிரிஸ் ஆகி உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல 273க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்யசாயி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 239க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து -21 குறைஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல 218க்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் ஸ்ரீ பாலாஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 222க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு 16 டிகிரிஸ் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல 206க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 359 க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு -13 குறைஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல 346க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா 324க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து -22 குறைஞ்சு உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல 352க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் சென்னை கேம்பஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 282க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து 35 உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகி 247க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 307க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 32 உங்களுக்கு குறைஞ்சு செகண்ட் ரவுண்ட்ல 275க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ விநாயக மிஷன் சேலம்ல இருக்கக்கூடிய காலேஜ். சோ இந்த மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 265க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு டிகிரிஸ் ஆகி 25 டிகிரிஸ் ஆகி சோ 240க்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 215க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லோவஸ்ட் கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்குனே சொல்லலாம். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு -20 குறைஞ்சு 195க்கு க்ளோஸ் ஆயிருக்குனே சொல்லலாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எவ்வளவு கட் ஆஃப் ரேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு மாறி இருக்கு, அதாவது டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத டோட்டல் அந்த வீடியோல பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 படி வீடு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 252க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. சோ இதுல இருந்து -24 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரீஸ் ஆகி 228க்கு செகண்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்ததா மகாத்மா காந்தி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 256க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து -38 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கு. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல 218க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ அடுத்தது தேர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நாராயணன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 215க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா -16 குறைஞ்சு சோ உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல 199க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயக மிஷன் கொடுத்திருக்காங்க. சோ விநாயக மிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 283க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42 மைனஸ் ஆகி 241 கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குங்க. உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா 27ல இருந்து 28 செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு நடக்க போகுது. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் டேட் லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 செப்டம்பர் 25 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ எம்பிபிஎஸ் ரிலேட்டடான டவுட் இருந்தாலும் கவுன்சிலிங்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.